கோதுமை மாவு இருந்தால் நல்லா ஹெல்த்தியான நல்லா டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கோஸு, துருவின கேரட் ஒரு 1/4 கப், அதாவது ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாயை நசுக்கி வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் வேணான்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது ஒரு 200 கிராம் இருக்குங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா உப்பு, மாவு, காய்கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி எடுத்து நம்ம கிள்ளி போடணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது காய்கறி அதிகமாகவும் மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பக்கோடா போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாதுங்க. இன்னும் வேணுன்ற அளவுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.